எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாள் டாஸ்மாக் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைகளுக்கு தொடர் விடுமுறை என்பதால் மது வாங்க மது பிரியர்கள் டாஸ்மாக் கடைகள் முன்பு குவிந்தனர். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறும் நாட்கள் மற்றும் வாக்கு எண்ணப்படும் நாளில் மதுக்கடைகளை அடைக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் இன்று, நாளை மற்றும் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்களும் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் அடுத்த மாதம் 23ஆம் தேதியும் மதுக்கடைகள் அடைக்கப்பட உள்ளன. 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. விடுமுறை அறிவிப்பால் டாஸ்மாக் கடையில் கூடிய கூட்டத்திற்கு மத்தியில் மதுவை வாங்குவது சிரமமாகிவிட்டதாக கூறுகிறார்கள் மது பிரியர்கள். வாங்கிறது பெருசில்ல, கூட்டத்தில் போய் போன வாட்டி நியூ இயருக்கு ஒரு குவார்டர் ஒடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும், வாங்க முடியல. வயசானவங்க எப்படி வாங்கணும், இவர் தான் வாங்கி கொடுக்கும். சரி, வாங்கிட்டீங்களா? எவ்வளோ வாங்கிருக்கு? 4 ஆஃப். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. இதேபோல் திருப்பூர் மாநகர் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் வாங்க கூட்டம் முண்டியடித்தது. பிற்பகலில் கடை திறக்கப்பட்டதில் இருந்தே தொடர்ந்து வியாபாரம் அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர்.